ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 1/4 kg மட்டன் எடுத்துருக்கோம். எதுக்காகனா இட்லிக்கு கிரேவி பண்ண போகிறோம். தேவையான பொருளுங்கள்லாம் எடுத்தாச்சு. இப்போது கிரேவி பண்ணிடலாமா? இப்போது இட்லி சைடில் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சிடலாம். இப்போ கிரேவி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடாயில் நம்ம வதக்க தான் போகிறோம். அதனால ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். வதக்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த பட்டை மசாலா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏலக்காய், சோம்பு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். அது அப்படியே வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் நல்லா லைட் ப்ரௌனாக வதக்கணும். ஸோ இந்த ஆயிலில் இது ஒரு 2-3 மினிட்ஸ் லைட்டாக வதங்கினா போதும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் எண்ணெயில் லைட்டாக வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டையெல்லாம் இப்போது தக்காளியும் லைட்டாக போட்டு வதக்கிக்கலாம். எப்பவுமே நான்வெஜ்க்கு தக்காளி ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா புளிப்பாயிடும். அதனால் கொஞ்சம் எந்த அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குமோ அந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வதங்கிட்டோமே நீங்கள் பாருங்கள், இப்போ இதை லைட்டாக வதக்கியாச்சு. இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இட்லிக்கு, தோசை, சப்பாத்திக்கெலாம் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக நான் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, குக்கரில் வேக வைக்காமல் கடாயில் எண்ணெயில் வதக்கி நல்லா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்கும்போது அந்த மட்டனோட ஒரு கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அது இல்லாமல் இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் இந்த எண்ணெயில் ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டு அப்படியே மசாலா சேர்த்துக்கலாம். அப்படியே மசாலாவோடு சேர்த்து வதங்கட்டும். இப்போ நல்லா அரைச்சி வச்சுட்டு இந்த மசாலா போட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பத்தலைனா கூட அப்புறம் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். இப்போது மட்டன் மசாலா சேர்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவில் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் நல்லா அலசி ஊற்றி இன்னும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா இந்த கறியில் இந்த மசாலாலாம் ஏறினோடனே நம்ம அப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போது மட்டனில் அந்த மசாலா போட்டதெல்லாம் எண்ணெயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம். அது இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது தான் அந்த டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும் அந்த மசாலாவோடது. இந்த ஸ்டேஜில் மட்டன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் கூட விசில் விடலை, அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் மட்டன் வேகும். இல்லைனா குழந்தைங்கலாம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். நல்லா மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா, குழம்புல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் ரெடி பண்ணிட்டோம். ஊற்றி சாப்பிட்டுடலாமா? சரிங்களா? இந்த மாதிரி ரெடி ஆகணும் குழம்பு. அந்த அளவுக்கு எண்ணெயிலேருந்து அந்த மசாலாலாம் பிரிஞ்சு எண்ணெய் தனியாக வரணும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.